சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் தற்போது நம்முடன் இணைந்திருப்பவர் பெரிதும் கொண்டாடப்படுகிற படமான மஞ்சுவல் பாய்ஸ் படத்தில் வனத்துறை அதிகாரியாக நடித்த சித்திரசேனன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய கெரியரில் சார் இப்போ மணிகண்டன் ஜெய்பீம் மணிகண்டனாக அறியப்பட்டு பெரிதும் கொண்டாடப்படுறாரு. அவருடைய ஷார்ட் ஃபிலிம் இப்போ அவர் பெரிதும் கொண்டாடப்பட்டனால அவரோட பின்னாட்களில் அவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம ஆளுங்கெல்லாம் தேட ஆரம்பிச்சிடலாங்க. தேடினா அப்போ பார்த்தா நரைகள் எழுதும் சுயசரிதம் அந்த ஷார்ட் ஃபிலிம் டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும். அதை இப்போ எல்லாரும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதில் முக்கியமான பாட்டு நீங்கள் பாடியிருக்கீங்களாமே, அதை பாடி காமிக்கல. அதாவது வேலை தேடக்கூடிய ஒரு இளைஞனும் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு முதியவரும் வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டால் என்ன நடக்குன்றத கதை. ஒரு வேலையிலேருந்து ஓய்வு பெறுவர் டெல்லி கணேஷ் சார், இவர் மணிகண்டன் வேலை தேடக்கூடிய இளைஞனாக நடிச்சிருப்பார். ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். மணிகண்டன் வெறும் நடிகனாக மட்டும் சொல்ல முடியாது, அவர் பாடுவார். அந்த படத்திலே பாடிருக்கார் ஒரு பாட்டு, அவரே பாடிருக்கார், சூப்பராக இருக்கும், எழுதி அவரே பாடிருக்காரு, நல்லா பேசுறாரு, கேட்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், மெமிக்ரி பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம். அதாவதுங்க அவர் கூட நீங்கள் உட்காந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரான்னு ஏகக்கூடிய ஒரு மனநிலை கொண்டு வந்துடுவார் நம்மளை. இப்போ அவருக்கு ஒரு புகழ் இருக்குது. நீங்கள் அப்போ கணிச்சிங்களா இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கும்? கண்டிப்பாக நான் கணிச்சேன். ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இப்போ கூட நான் சொல்லிகிட்டு இருப்பேன், அப்போ அன்றைக்கி சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கேன். மணி, உனக்கான இடம் வேற, நீ இன்னும் உலக அறியப்படக்கூடிய ஒரு கலைஞனாக நீ வருவ. ஆமாம், நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், உனக்கான சந்தர்ப்பம் கிடச்சுன்னா நீ வேறு லெவலில் போவ. ஆமாம், அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெய்பீம் படம் பார்த்ததுக்கப்புறம் கூட சொன்னேன், இதெல்லாம் இல்லை, இன்னும் இருக்குது. ஆமாம், உனக்கான திறன்கள் வெளிப்படுத்தக்கூடிய களம் இங்கே நிறையா இருக்குது அப்படின்னு நான் அன்னைக்கு கிடச்சது தான் இன்றைக்கி அது நடந்துகிட்ருக்கு. இன்னும் அவருடைய உயரம் நான் ஒன்று கற்பனை பண்ணி வச்சுருக்கேன், ஒரு உயரம் அந்த உயரத்துக்கு வருவாருன்னு, அது நடக்கும். ஸோ அவர் தான் சொன்னாங்க. ஸோ வேலையிலேருந்து ஓய்வு பெற்ற டெல்லி கணேஷ் சார் ஒரு மனவேதனையில் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு வேலை பார்க்குற போது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் வேலையிலேருந்து ஓய்வு பெற்று வீட்டில் உட்கார்ற போது அவருக்கு கிடைக்காம இருக்கும். அப்போ ஒரு மனவேதனை உண்டாகும். அந்த மனவேதனையை ஒரு ஒப்பாரி பாட்டை நீங்கள் எழுதி பாடணும் சித்தப்பு அப்படின்னாரு. என்னை சித்தப்புன்னு தான் கூப்பிடுவார் மணிகண்டன். சரிப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்து எழுதினேன். நெத்தியில வேர்வ வர நேத்து வர நான் உழைக்க, நான் நேச வச்ச பொல தான் நெறிஞ்சி முள்ளு பட்டதென்ன அப்படின்னு வரும். அதாவது அதில் ஒரு வார்த்தை வரும், இனி கருவில்லா பெண்ணாட்டம் கடி சொல்ல கேட்பேனோன்னா எழுதியிருந்தேன். ஒரு கருவில்லாத பெண்ணு மலடின்னு திட்டுற மாதிரி, கடி சொல்ல கேட்குற மாதிரி, வேலை இல்லாதவே என்ன அப்படின்ற கடி சொல்ல கேட்கக்கூடிய காலம் வந்துடுச்சே. இதெல்லாம் எழுதுறது மணிக்கு பாடிட்டு ரெக்கார்டிங் தேட்டரில் பாடிட்டு வெளில வரேன். மியூசிக் டைரக்டர் மணி அப்படியே ஃபீல்டில் உட்காந்துருக்காங்க, கண்ணீரை தொடச்சிட்டு. அது நான் பாடும்போது எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கல. பாடி முடிச்சுட்டு வெளில வந்த பிறகு திருப்பி கேட்கும்போது ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரத்தன் அப்படின்னு சொல்லி. நான் முதலாக தமிழ் சினிமாவில் பாடினது விகடகவின்னு ஒரு படத்தில். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ரத்தன். இந்த அர்ஜுன் ஷெட்டியா ஒரு படம், ஆமாம், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர். ஆமாம், அவர் தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. வெளிநாட்டில் ஒரு திரைப்பட விழாவுக்கு காக்கா முட்டையும் இந்த நரை எழுதும் சுயசரிதமும் படமும் போயிருந்தது. அப்போ இந்த பாட்டுக்கு ரொம்ப ரசித்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு அவர் சொன்னார். அப்போ ரொம்ப மகிழ்வு ஏற்படுத்தி, ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அதாவது நாம் போகாத இடத்துல கூட நம்ம படைப்புகள் போய் சேருது அப்படின்ற ஒரு சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பேசணும் சார். நிறைய வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரட்டும். நாத சார்பாக வாழ்த்துக்கிறோம். நிறைவாக இனிமையாக உங்களுடைய பாட்டோட முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். பாட்டோட? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணாலும் சரிதான், இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வந்திருக்கீங்க, விடுவோமா என்ன? ரைட், உங்களுக்காக ஒரு கிராமிய பாடல். ஆமாம். தனன நானே 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 நாம் தனதன நானே 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 கருசக்காட்டு குயில போல கானம் பாடணும், உங்க உசுறு மனசு உருக தாளம் போடணும். அந்த கரிசக்காட்டு குயில போல கானம் பாடணும், உங்க உசுறு மனசு உருக தாளம் போடணும்.
வேர்வ கலந்த மண்ணின் கதையை உனக்கு சொல்லிடணும், வேர்வ கலந்த மண்ணின் கதையை உனக்கு சொல்லிடணும், வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வச்சிடணும், வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வச்சிடணும். அந்த கரிச காட்டு குயில போல கானம் பாடணும், உங்க உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும். மஞ்ச வெயில் அடிக்குதடி மதுரை கோபுரம் தெரியுதடி, மருதாணி வானத்துல ஒரு காணி பூசுதடி. மஞ்ச வெயில் அடிக்குதடி மதுரை கோபுரம் தெரியுதடி, மருதாணி வானத்துல ஒரு காணி பூசுதடி. கண்ணீரின் ஆழம் என்ன கண்ணே நீயும் கண்டுபிடி, காலமெல்லாம் கஷ்டம் வரும் என்றாலும் கொஞ்சம் சிரி. துன்பத்தை தோளில் போட்டு தாளாட்டு பாட்டு படி, துன்பத்தை தோளில் போட்டு தாளாட்டு பாட்டு படி. தூரம் ஒண்ணு எதுவும் இல்லை ஈரமான ரோசா செடி, தூரம் ஒண்ணு எதுவும் இல்லை ஈரமான ரோசா செடி. அந்த கரிச காட்டு குயில போல கானம் பாடணும், உங்க உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும். எத்தனை துளி மெல்ல சொல்லு பட்டணக்கிளி, சோகத்தையும் தள்ளி வை சொர்க்கமே இந்த புவி. மேகத்தில் எத்தனை துளி மெல்ல சொல்லு பட்டணக்கிளி, சோகத்தையும் தள்ளி வை சொர்க்கமே இந்த புவி. சுயநலம் தீராமல் சுதந்திரம் தான் இல்லையடி, சூரியனும் தேயாது சொன்னால் நீயும் கேளுகிளி. ஆரோடு பாதையெல்லாம் மணலும் நீ கவனி, ஆரோடு பாதையெல்லாம் மணலும் நீ கவனி. சீரோடு நீ வாழ போராடத்தான் வேணுமடி, சீரோடு நீ வாழ போராடத்தான் வேணுமடி. அந்த கரிச காட்டு குயில போல கானம் பாடணும், உங்க உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும். தனதன நானே நான நானே நான நானனா, தனதன நானே நான நானே நான நானனா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எப்படின்னா அப்படியே புல்லரிக்க வைக்கிறீங்க. நீங்கள் எப்படி மணிகண்டன் சாரை நீங்கள் சொல்கிறீங்களோ அவர் பேச கேட்டுகிட்டே இருக்கலான்னு, நீங்கள் பேசுகிறதையும் பாடுறதையும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது, உங்களுக்கும் அமைஞ்சதா நம்புகிறோம். நன்றி நன்றி.